ஓட்டு வாங்காமையோ எம்எல்ஏ 100 கோடி கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருக்கா? அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா, அவங்க இருந்திருந்தா நீ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்க முடியாது, நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது. இந்த சார் வெக்கமான சூடு சொரணை இருந்தா சோத்தை தான் திங்கிறீன்னா, நீ இவிஎம் மிஷினை தூக்கி போட்டு சாதாரண எளிமையான மேரா பாரத் மேரா பரிவார் நை, ஹமாரா பாரத் ஹமாரா பரிவார். அடே 6 லட்சம் மிஷின் ரிப்பேரா போகுதுன்னா நீ என்னடா அவுத்துக்கிட்டு என்ன மயிருக்கடா அந்த மிஷினை வாங்குற? வந்தா வரட்டும், இடி வரட்டும், விடி வரட்டும். இந்த விடின்னு ஒரு வரும் தெரியுமா? அந்த காலத்தில் இந்த பொம்பளைங்கிட்ட போனா தப்பா ஏதோ தப்பா போட்டுறீங்கப்பா. நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுதப்பா, தெரியுதப்பா. கிளிய வளர்த்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறியா? 99 2000 ஆட்சியில் உட்கார வைக்கிறதுல என்னுடைய ஒரு சிறிய பங்கு இருந்தது. அவங்க மகாராணி மாதிரி, அவங்கள போல ஒரு இரும்பு பெண்மணி உலகத்திலேயே இல்லை. அப்பேற்பட்டவங்களை எப்படி தீர்த்து கட்டினாங்க? யார் தீர்த்து கட்டினா? ஊடகங்கள். நீங்கள் தான் பதில் சொல்லணும். இதே இடத்துல இருந்து காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு வாக்கிங் போவேன். 6 தடவை 7 தடவை அவங்கள பார்க்க அனுமதிக்கலை. யார் தீர்த்து கட்டினா? ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அந்த ஸ்திரத்தன்மையை கொலைய வைக்கிறது, ஒரு முதல்வரை கொலை பண்ணிட்டு அதை சில்லற காசா சிதற தேங்காய சிதற வைக்கிறது, அதன் பயனை அனுபவிக்கிறது, ஓட்டு வாங்காமையோ எம்எல்ஏ 100 கோடி கொடுத்து வாங்குறது, இதெல்லாம் யார் செஞ்சிட்டு இருக்கா? அந்த ஜெயலலிதாங்கிற பெண்மணி இருந்திருந்தா, அவங்க இருந்திருந்தா நீ ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்க முடியாது, நீ நீட்டும் கொண்டு வந்திருக்க முடியாது, இந்த பணச்செல்லாமே கொண்டு வந்திருக்க முடியாது. இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது உண்மையா இல்லையா? எல்லா திட்டமிட்ட மர்டர்னு போட்டு இதே இடத்துல இறந்த பிறகு நான் தானே முதல் முறையா குரல் கொடுத்து நீங்கெல்லாம் சாட்சி அதுக்கு இல்லை. அப்போ ஏன் எல்லாம் வாய் முடிக்கிறீங்க? நீங்க இன்றும் நான் கேட்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு தான் இருக்கேன். ஓட்டு மிஷின் ஒரு டுபாக்கூர் ஏமாற்று வேலை 420, அதை எடுத்துட்டு வாக்குச்சீட்டில் தேர்தல் நடத்துன்னு போராடுறோம். எந்த நீதிபதி காதிலும் விழமாட்டேங்கிறது. அப்புறம் என்ன, நீதிமன்றம் தானே இறுதி. நீதிமன்றமே இப்போ பாரு, இந்த நீதிபதி அவரை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார். ஏன் போனார்? 1000 கேள்விகள் இருக்கு. இங்கே எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். நான் அங்கே மைக்கை பிடிச்சி என்னோட வாழை சொல்லட்டுவேன். வந்துருங்க. இன்னைக்கு இவ்வளோ ஜிஎஸ்டி, இவ்வளோ கொடுமை, இவ்வளோ எல்லாத்தையும் போட்டு வாட்டி வதக்கி மக்களை ஏழையா நாசம் பண்ணிட்டாலும் இவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரே ஒரு ஆறுதலா என்ன இருக்கு? அம்மா உணவகங்கள், அந்த மகாராணி போட்டு போனது இன்னைக்கு மக்களுக்கு அதுதான் ஆறுதலா இருக்கு. அந்த இரும்பு பெண்மணியின் ஆட்சியை நான் இந்தியா முழுக்க கொண்டு வருவேன். இதை ஒரு சவாலாக நான் சொல்கிறேன். எவனா இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம். மேரா பாரத் மேரா பரிவார் நை, ஹமாரா பாரத் ஹமாரா பரிவார். சார் வெக்கமான சூடு சொரணை இருந்தா சோத்தை தான் திங்கிறீன்னா, நீ இவிஎம் மிஷினை தூக்கி போட்டு சாதாரண எளிமையான வாக்குச்சீட்டுல நடத்த. எதுக்கு மெஷினு? யாருக்கு வேணும் மெஷினு? 6.5 லட்சம் 6.5 லட்சம் 1 2 இல்லை. இங்கே பார், 6.5 லட்சம் மெஷினு ரிப்பேரா போச்சான். ஏண்டா அங்கே ஒப்பம் தன்னானா? அடே 6.5 லட்சம் மெஷின் ரிப்பேரா போகுதுன்னா நீ என்னடா அவுத்துக்கிட்டு என்ன மயிருக்கடா அந்த மெஷினை வாங்குற? ஏன்னா அத்தனை பிரித்து செட் பண்ணி குத்துறத குத்தி கேட்குறத கேட்குற மாதிரி பண்ணிட்டு பண்ணுறதுக்கு தான். எங்கேருந்து வருதுன்னு தெரியுதா? எல்லாம் பேசாதீங்க நாங்கள். அந்த மிஷினை எங்கே பதுக்கி வச்சுருக்காங்கன்னு தெரியுதா? எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரியுதா? 20 லட்சம் மிஷின் அச்சடித்து வச்சுருக்கான், வெளியில் இருக்குங்கிறான். இந்த ஊடகங்கள் என்ன கேள்வி கேட்குறவங்க மாதிரி நிற்க வச்சு நாளைக்கு வராரு கேளுங்களேன். கையை ஆட்டிக்கிட்டு வராருல்ல ஐயா. 95% பேர் 95% பேர் குஜராத்திகள் தான் கடன் வாங்கிட்டு காணாம போயிடுறாங்க, ஓடி போயிடுறாங்க. பல லட்சம் கோடி, பல 1000 கோடி கடனை திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு ஸ்டேட் பேங்க் வங்கி தலைவர் சொல்கிறார். ரகுராம் ராஜன் சரித்திரம் விடுறார். மோடி அவர்களே, நீங்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் கூட்டி பெருக்கிட்டு இருக்கீங்கள, அப்போவே இந்தியா பாகிஸ்தானை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து அதில் இந்தியா ஜெயிச்சிருக்கு. நீங்கள் இப்போ பிறக்கவே இல்லை. இது போன்று அடுக்கிக்கிட்டே வர்ற ரகுராம் ராஜன் சாதாரண ஆள் இல்லை. நீங்கள் தான் 9 வருஷத்தில் ஏதோ சாதனை பண்ணுற மாதிரி பீத்திக்கிறீங்களே. ஆதலினால் நான் என்று சபதமேற்கிறேன், பாஜக இங்கு கால் ஒன்றை விடமாட்டேன். இன்றிலிருந்து என்னுடைய ஆயுதத்தை கையில் தூக்குவேன். சமநோக்கு,
சமூக நல்லிணக்கம், இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். என்ன செல்லப்பாண்டியன், பார்த்துக்கலாம். ம், தப்பு பண்ணியிருக்காங்களா இல்லையா? வந்தா வரட்டும், இடி வரட்டும், விடி வரட்டும். இந்த விடின்னு ஒரு வரும் தெரியுமா? அந்த காலத்துல இந்த பொம்பளைங்கள்ட்ட போனா தப்பா போட்டுறாதீங்கப்பா, ஆம்பளை மேலேயும் தப்பு இருக்குது. அந்த மாதிரி வீடி வந்து போய் அங்கங்கே அரின்னு அரிச்சுக்கிட்டு 2 பக்கம் அரிச்சுக்கிட்டு இப்படியே டாக்டர்கிட்ட ஓடுவான். அவர் அது என்னமோ சேவபால், என்னது சைபால், அது ஒரு டப்பியை வாங்கி யூஸ் பண்ணுறவன் இருக்கான். அந்த கையிலேயே போட்டு பரோட்டா மாஸ்டர் இருக்கான், ரோடு போடுவான். அந்த மாதிரி பல இதுக்கு அந்த காலத்தில் வீடி வந்தது, இந்த காலத்தில் ஈடி வருது. அதே அவர்கள் ஆயுதத்தில் ஒன்று. என் ஆஃபீஸுக்கு வந்தால் என் கக்கூசு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா என் ஆஃபீஸு 20 வருஷமாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நான் என்ன நிலையில் இருக்கேன்னு தெரியும். சம்பாரிச்சதெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது. ஐடி வரணும், வந்தால் எனக்கு அடையப்பா ஞாபகப்படுத்துகிறேன், 4 கோடி நாசமாக போச்சுப்பா. கட்சியோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசின ஒரு கட்சியாகட்டும், அவங்களை எதிர்த்து பேசின ஒரு கட்சியாகட்டும், 2 பேருமே ஒருத்தவங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க, இன்னொரு போய் கட்சியை இணைச்சிட்டாங்க. நீங்க யார சொல்றீங்கன்னு தெரியுதப்பா. கிளிய வளர்த்தி கிணத்துல பாலும் கிணத்துல தள்ளிட்டே நாட்டாம அப்படிங்கிறியா? சரத்குமார் அவர்கள் ஒரு சக நடிகர், எனக்கு மூத்தவர். ஆமா, அப்புறம் நடுராத்திரியில் என் பொண்டாட்டி எழுப்பி கேட்கலாம் சொல்லக்கூடாது, அது அவங்க பிரச்சனைப்பா. இப்போ நீங்க கேட்க வந்தது கேளுங்க. கொஞ்ச நேரம் சிரிக்கலான்னு சிரிச்சேன். நாளைக்கு ஏன் கட்சின்னு சொல்லுவீங்க? நீங்களுமே ஒரு கட்சியை வந்து ஆமா ஆமா நாளைக்கு அந்த மாதிரி முடிவுகள் ஏதாவது எடுக்கப்படுமா? இல்ல இப்ப எடுத்துக்கிறவங்கள பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அப்பா, அதுக்கு நான் ஆரம்பிக்காமே அழைச்சிட்டு போயிடுவேன். என்ன, ஏதோ இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். 10 பேர் பாருங்க எனக்கு பின்னாடி வர்றாங்க, குளிச்சு வந்துருச்சு, அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க. ஐயா கட்சி ஆரம்பிச்சதுனாலதான் அவங்க 2 பேரும் கலைச்சிட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் இல்ல. நீங்க எதுவும் பேசுறீங்களா? அவங்க கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நான் இப்ப லேட்டா வந்த காரணமே இந்த அவர் ரகுமான் ஒருத்தர் ஐயா பத்தி சொல்லியிருந்தாங்க, பத்திரிகையாளர்னு. ரகுமான் பத்திரிகையாளர். சரி, ஒரு பத்திரிகையாளர்னால அவரை பத்தி பப்ளிக் கூகுள் பேஸ்புக் எல்லாம் பார்த்தா அது ஒரு லூசு பயிலா இருக்காங்க அவங்களுக்கு. அதெல்லாம் பேசுவாங்க இல்லையா? நான் எது சொல்றேன்னா, நம்மனால ஒரு காசு வேணும். அதாவது ஒரு இந்த மண்ணுக்காக, சரக்கு மது ஒழிப்புக்காக, இந்த ஐயா சொன்ன மாதிரி குட்டா ஒரு ஆட்சியிலையும் கஞ்சா ஒரு ஆட்சியிலையும் இருக்கின்ற நிலைமையில சரக்கு படத்தை எடுத்து 4 கோடி ரூபாய் லாஸ் பண்ண ஒரு அற்புதமான இந்த மண்ணின் மைந்தர் ஐயா மன்சூர் அலிகான், விவசாயிகளுக்காக போராட்டம் நடத்தியவர், மீனவர்களுக்காக போராட்டம், ராமேஸ்வரத்துல போராட்டம் பண்ணியவர், இப்படியெல்லாம் செஞ்சவரை வந்து அவர் வந்து எதை இவரை நேற்று போன நிகழ்ச்சியில மது ஒழிப்புக்காக ஐயா சசி பெருமாளோட களத்துல நின்ற செல்லப்பாண்டியன் போயிருக்கிறான். வியாபாரிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சமீர் போயிருக்கிறாரு. தமிழ் மண்ணுக்காக குரல் கொடுத்த பொதுச்செயலாளர் கண்ணதாசன் வந்திருக்கிறாரு. கல்விக்காக குரல் கொடுத்த ஐயாசாமி இல்லையா? உணர்ச்சிப்படல. அவர் பத்திரிகையாளர், அதுக்கு தர வேண்டாமா? இவரை ஐயா 300 படங்களுக்கு மேலாக பகுத்தறிவை ஊட்டிய பூனைய குறுக்க விட்டு படம் எடுத்தவர் ஐயா மன்சூர் அலிகான். நான் பகுத்தறிவு எல்லாம் ஊட்டலங்க, நீங்க வேற காசு கொடுக்கறது. சுருக்கமா சொன்னா பக்தியை வச்சு